الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, புனிதமிக்க ரமலானிலே கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவரலாற்றை நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக ஆசைப்பட்டு கூடியிருக்கின்றோம். வல்ல ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை முழுமையாக விளங்கி அமல் செய்து அதன் மூலமாக மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய உண்மையான உம்மத்தாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அருமைக்குரியவர்களே, நேற்றைய தொடரில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தவுடன் மக்கத்து குறைஷிகளிடத்தில் ஆரம்பத்தில் பெருசாக ஒன்று எதிர்ப்பு வரல. அதனால் மறைமுகமாக இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அர்கம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அங்கங்கே சில பேர் இருக்கிறாங்க. அவங்களெலாம் ஒருநிலைப்படுத்தி அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தர்பியத்துப்படுத்துறது, இஸ்லாத்தை பற்றி சொல்கிறது, இதுக்கெலாம் ஒரு இடம் தேவைப்படுது. அப்போ அர்கம் ரதியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, என் வீட்டை எடுத்துங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே தாருல் அர்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் மர்கஸ், அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தினுடைய முதல் மர்கஸ். அந்த தாருல் அர்கமில் உட்கார்ந்து பெருமானா ஸல்லல்லாஹு ஆலோசனை செய்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வர்றவங்களாம் அங்கே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு தர்பியத்படுத்துகிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்குது. இப்படி இஸ்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பித்த உடனே எதிர்ப்புகளும் அதிகமாகுது. மக்கத்து குறைஷிகளிடத்துலேருந்து எதிர்ப்புகள் அதிகமாகுது. அவங்களுக்குள்ளேயும் கூடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது, இந்த முகமது இதை சும்மா சாதாரணமாக இருப்பார்னு பார்த்தா இப்போ நாளுக்கு நாள் பிரச்சாரம் வளர்த்துக்கிட்டே போகுது. அதுவும் அவர் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டவங்க வந்து நம்ம சிலைகளை புற திட்டுறாங்க, குறை சொல்கிறாங்க, சிலைகளை குறை சொல்லி அவங்க இஸ்லாத்தை பரப்புகிறாங்க, அப்படி இப்படின்னு பேச்சுகள் வருது. வந்த உடனே அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆரம்பத்தில் வலீத் இப்னு முகீராவுடைய மகன் வலீது, அதே மாதிரி அம்ர் இப்னு ஹிஷாம், இவன் ஒரு முக்கியமான ஒரு எதிரி, அதே மாதிரி அபூ லஹப், இவங்களாம் என்ன பண்ண உட்காந்து உத்துபா ஷைபா, இவங்களாம் மக்காவுடைய முக்கியமான குறைஷி தலைவர்கள். இவங்களாம் அவங்க மசூரா பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க என்ன பண்ணலான்ட்டு. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துலேருந்தே முழு சப்போர்ட்டாகவும் பாதுகாப்பாகவும் ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் இருக்குது அபூ தாலிப் தான், ரசூலுடைய பெரிய தாப்பனார். அதனால் அவர்கிட்டையும் போய் சொல்லலான்னு சொல்லிட்டு நேராக அபூ தாலிப்கிட்ட வர்றாங்க. வந்து அபூ தாலிபே, நீங்கள் நம்ம குடும்பத்தில் நம்ம ஊரில் ரொம்ப கண்ணியமான ஆள், ஊருக்கு தலைவராக இருக்கிற ஆள், ஆனால் உங்கள் அண்ணன் மகன் உங்கள் தம்பி மகன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு, நம்ம தெய்வங்களை போல திட்டுறாரு, அவரை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்களேன், அவரை கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லுங்கள் அப்படின்ற உடனே அபூ தாலிப் சொல்ல, சரி என் அண்ணன் மகன் என் தம்பி மகன் நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பார், நான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து அனுப்புகிறாரு. கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ரொம்ப அன்பாக உட்காந்து பேசுகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப பாசத்தோட, இயற்கையே பாசமான ஆள். அந்த பாசத்தை வெளிப்படுத்தி, மகனே நம்மளாம் வந்து நம்ம ஊரில் ரொம்ப கண்ணியமான குடும்பம், உங்கள் பாட்டனாக இருந்தார் அப்துல் முத்தலிபு அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஆள், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹாஷிம் குசை அவங்களுடைய பாரம்பரிய பெருமையை பெற சொல்கிறாரு. அப்படி ஒரு கண்ணியமான பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவங்க, ஊர் மக்களால் நம்மளை அப்படி மதிக்கிறாங்க, ஓமேலேயும் ஊர் மக்களுக்கு அப்படி ஒரு மரியாதை, நீ பாரம்பரியத்தையெல்லாம் குடும்ப பாரம்பரியத்தெல்லாம் காப்பாற்றுற உச்சக்கட்டத்தில் காப்பாற்றுற அளவுக்கு நீ ரொம்ப அகலாக்கு நல்ல குணம் நல்ல பேர் எடுத்து வச்சுருக்கிற, அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தை கொஞ்சம் விட்டுறம்பா, நீ வந்து சொல்கிற இந்த நீ ஏதோ புது மார்க்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிற, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணுங்கிற, அதே மாதிரி தெய்வங்கள்லாம் திட்டுற, இந்த தெய்வங்கள்லாம் எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்கிற, அதனால் கொஞ்சம் விட்டுறம்பா அதை அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசத்தோடு அன்போடு சொல்கிறார். தன்னுடைய பெரிய தந்தை சொல்கிறத கேட்ட உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண் கலங்கி சொல்கிறாங்க, என்னுடைய பெரிய தந்தையே, லவ் உதயாத்து ஷம்சு அலா யமீனி ஒல் கமர் அலா யசாரி, லவ் உதயாத்து ஷம்சு அலா யமீனி ஒல் கமர் அலா யசாரி மா தரக்து ஹாதல் அம்ர ஹத்தா உஹ்லக அவ் உஹ்லிப. என்னுடைய பெரியத்தா, உங்களுடைய பாசம், உங்களுடைய அன்பு, நீங்கள் எனக்காண்டி எடுத்துக்கிட்ட கேரு, எனக்காண்டி எடுத்துக்கிட்ட அக்கறை, இதெல்லாம் என் தலைக்கு மேலே. ஆனால் இந்த மார்க்கத்தின் விஷயத்தை பொறுத்தவரையில் என்னுடைய வலது கையிலே சூரியனையும் இடது கையிலே சந்திரனையும் கொண்டு வந்து கொடுத்தாலும், லவ் உதயாத்து ஷம்சு அலா யமீனி ஒல் கமர் அலா யசாரி, சூரியனை கொண்டு வந்து என்னோடய வலது கையிலும் சந்திரனை கொண்டு வந்து என்னுடைய இடது கையிலும் கொடுத்து இந்த மார்க்கத்தை விட்டுன்னு சொன்னாலும் நான் விடமாட்டேன். இதுவரை நான் இந்த மார்க்கத்திற்கே பிரச்சாரம் செய்து இந்த மார்க்கத்திற்காகவே வாழ்ந்து இந்த மார்க்கத்திற்காக என்னை அழித்து கொள்ளும் வரை அல்லது இவர்கள் எல்லோரையும் மிகைக்கும் வரை நான் இந்த தீனை விளைவிட மாட்டேன். அல்லாஹ் அக்பர்.
இந்த ஹிம்மத்து, இந்த தைரியம் தாங்க ஒவ்வொரு மூமினுக்கு வர வேண்டிய தைரியம். அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் என்று வந்துவிட்டால் அதற்கு முன்னாடி சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், சொந்தக்காரன், பந்தக்காரன், ஊர்க்காரன், உறவுக்காரன் யாருக்கும் முக்கியத்துவம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். அங்கே எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னாடி எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. இந்த உறுதியை கற்றுக் கொடுத்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரியவர்களே, 1400 வருடங்களாகியும் இந்த இஸ்லாத்திற்கு எதிரான எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை தாக்குதல்கள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை ஒமா நக்கமோ மின்ஹும் இல்லா ஐயுமினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத். அல்லாஹ் சொல்கிறான், ஒமா நக்கமோ மின்ஹும் இல்லா ஐயுமினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத். அவர்கள் எல்லோரையும் மிகைத்த எல்லா புகழுக்கும் உரிய அல்லாஹ்வை ஈமான் கொண்டதை தவிர வேறு எந்த குற்றத்திற்காகவும் அவர்கள் பழிவாங்கப்படவில்லை. அல்லாஹ் அக்பர். இன்றைக்கி உலகத்தில் முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்களே, பலஸ்தீன் முஸ்லீம்கள் ஏன் இந்த நிலைமை? அவ்வளோ இடிபாடு, வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, பள்ளிவாசல் இடிஞ்சு கிடக்குது, எல்லாம் இடிஞ்சு அப்படியே மேடாக கிடக்குது. அதுக்கு நடுவில் அப்படியே சுஃப்ரா விரித்து உட்காந்து நோம்பு திறந்துட்டு இருக்காங்க. அது நடுவில் சஃபா வச்சு தராவி தொழுகிறாங்க. ஏன் இந்த நிலைமை? ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக. இன்றைக்கு அவர்களும் ஒரு யூதனாகவோ கிறிஸ்தவனாக மாறி இருந்தால், நியூயார்க்கு மாறி, லாஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி, அல்லது இப்போ இது மாதிரி என்னது நம்ம டெல்லவியூ மாதிரி, இஸ்ரேல் தலைநகர் டெல்லவியூ மாதிரி அவங்களும் ஹோஹோன்னு வாழ்ந்துருக்கலாம். பெரிய பெரிய ஆடம்பரமான மாளிகையில் வாழ்ந்துருக்கலாம். அவங்க ஒரே வார்த்தை, ஓகே நாங்கள் இஸ்லாத்தில் வெளியே வந்து நாங்கள் கிறிஸ்தவனை மாறிடுறோம், இல்லை யூதனை மாறிடுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சு போச்சு. அவர்களை தங்க தட்டிலே வச்சு தாங்குவதற்கு இப்போ ஏரியல் ஷரோனும் அல்லது நெத்தனியாகவும் ட்ரம்பும் 2 ஷைத்தான்களும் தயாராக இருக்கிறாங்க தங்க தட்டில் தாங்கிறதுக்கு. ஆனால் அந்த மக்கள் ஈமான் கொண்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக அவ்வளோ புழுதி, அவ்வளோ கட்டட இடிபாடு, அவ்வளோ வேதனை, கஷ்டம், விரக்தி, அதற்கு மத்தியிலும் அல்லாஹ்வுடைய தீன ஹயாத்தாகணுங்கிற நோன்பு வச்சுக்கிட்டு தராவி தொழுதுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உறுதியை கற்றுக் கொடுத்தது 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அற்புத ஜீவன். இந்த அற்புத ஜீவன் தான் கற்றுக் கொடுத்தது. அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தில் இருந்தால் இந்த உறுதியோடு இரு, இல்லைன்னா இஸ்லாத்தில் வெளியே போயிடுது. இதுதான் இஸ்லாத்துடைய உறுதிங்க, இஸ்லாத்துடைய அழகுங்க. அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிம். அவர்கள் இஸ்லாம் என்ற ஜோதியை வாயினால் ஊதி அணைத்து விட ஆசைப்படுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் அந்த ஜோதியை, ஜுவாலையை முழுமைப்படுத்தியே தீர்வான், பூர்த்திப்படுத்தியே தீர்வான். இதுதான் இஸ்லாமிய ஜுவாலை. ஜுவாலைக்கு ஜோதிக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. ஜோதினா ஒரு மெழுகுவத்தி மாதிரி ஊதுனா அணைஞ்சிரும். ஜுவாலைங்கிறது பெரிய நெருப்பு குண்ட மாதிரி, காற்று அடிக்கடிக்க மேலும் வளரத்தான் செய்யும். காற்று அடிக்கடிக்க இன்னும் மேலும் பரவும். அதுதான் ஜுவாலை. இஸ்லாம் என்பது ஜோதி அல்ல, ஜுவாலை. இஸ்லாம் என்பது ஒரு நெருப்பு அல்ல, நெருப்பு ஜுவாலை. இது எப்படின்னு சொன்னால், அது கொழுந்து விட்டு எரிவது மட்டுமல்ல, அதோடு எதெல்லாம் சேருமோ அதையும் நெருப்பாக மாறிவிடும். ஒரு கொழுந்து விட்டு பெரிய நெருப்பு கொண்டு எரியுதுங்க, அதில் கொண்டு போய் ஒரு கல்லை கொண்டு போட்டிங்கன்னா அந்த கல் நெருப்பாக மாறிடும். அதில் கொண்டு கட்டையை கொண்டு போட்டிங்கன்னா அந்த கட்டையை நெருப்பாக மாறிடும். அதில் கொண்டு ஒரு இலையை கொண்டு போட்டிங்கன்னா அந்த இலையை நெருப்பாக மாறிடும். அப்போ இஸ்லாம் தன்னோடு இணையக்கூடிய அனைத்தையும் தன்னை போன்று நெருப்பாக மாறுவே தவிர, அது தன் மீது விழக்கூடிய அந்த பொருளை பார்த்து இது பயந்து அணைந்து விடாது. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்தில் சொல்கிறோம். இந்த உறுதியை, இந்த யக்கீனை, இந்த ஈமானை கற்றுக் கொடுத்தது கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த அற்புத ஜீவன். இந்த ஜீவன் தான் உலகத்துக்கு முதல் கற்றுக் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? எனக்கு சூரியனை கொண்டு வந்து வலது கையிலும் சந்திரனை இடது கையில் கொடுத்தாலும் நான் ஒன்று இந்த மார்க்கத்துக்காகவே பணி செய்து அழிவேன், அல்லது இந்த மார்க்கத்தை மிகைக்க செய்வேன். அல்லாஹ் அக்பர். ரெண்டுமே நடந்துச்சா இல்லையா? ரசூல்லா அழியலை, அவங்க இயல்பாக மௌத்தானாங்க. ஆனால் தான் அவளோட மார்க்கம் மிகச்சிருச்சு. நீ எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு உலகத்தில் இஸ்லாம் பரவிடுச்சுன்னா அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த உறுதி. அபு தாலிப் பார்க்குறாங்க, தன்னுடைய அண்ணன் மகன் இவ்வளோ ஒரு சாஃப்ட் கேரக்டரு, அவரும் இவ்வளோ உறுதி பேசுகிறாரு, எவ்வளோ ஒரு அன்பு, சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி கஷ்டப்பட்டவோட தாங்காத அவருக்கு, அப்படி இரக்கம் உள்ளவர், அப்படி ஒரு நரம் தில்லு, அதாவது ரொம்ப இரக்கமான ஒரு சாஃப்ட் கேரக்டரு, அவருக்குள்ளே இவ்வளோ உறுதியாக அவர் ஆச்சரியப்படுறார். ஏன்னா குழந்தையில தூக்கி வளர்த்தவர், பெற்றது மட்டும்தான் தாய். பிறந்து வயிற்றில் இருக்கும்போது வயிற்றில் இருக்கும்போது தகப்பனார் மௌத்தாயிட்டாங்க, பிறந்த 6 வயசுல தாய் மௌத்தாயிட்டாங்க, வளர்த்தது பூரா அபு தாலிபு. அப்போ தான் வளர்த்த பிள்ளை அவருடைய இயல்பு அவர் வளர்த்தவர் தெரியாதா? ஆனால் அந்த பிள்ளையா இப்படி உறுதியாக பேசுது, அவருக்கு ஆச்சரியம். சரி மகனே, நீ உறுதியாயிரு. அவர் டிஸ்கரேஜ் பண்ணல, அடித்து இருப்பால, நான் அவனை சொல்ல என் பேச்சை மதிக்க மாட்டேன் அப்படிலாம் கேட்கல. தன்னுடைய பிள்ளை சத்தியத்தில் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சு சரி மகனே நீ உறுதியாயிரு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், குறைச்சியில் நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டார். அருமைக்குரியவர்களே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் வெளியே பெற ஆரம்பிக்குது.
அப்படி ஒரு நாள் வெளியூர்களுக்கும் உள்ளூருக்குள்ளேயே இருந்த இஸ்லாம் வெளியூர்களுக்கு பரவ ஆரம்பிக்கும் பொழுது ரிஃபாரா கோத்திரம் என்ற ஒரு கோத்திரம், இவர்கள் பெரும்பாலும் கொள்ளைக்காரர்கள். அதாவது கடற்கரை ஓரம் அல்லது காட்டு வழியில் இருந்துப்பாங்க, வரக்கூடிய வியாபார கூட்டங்களை தாக்கி கொள்ளடிப்பாங்க. அந்த ரிஃபாரா கோத்திரத்தை சார்ந்த அபூதர் என்ற ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அந்த கொள்ளை கோத்திரத்திலே கொஞ்சம் நல்ல மனுஷன். கொள்ளையடிப்பது இவங்களுடைய பாரம்பரிய தொழில். அது அவங்களுக்கு ஹராமு தப்புலாம் தெரியாது, எங்களுடைய தொழில் கொள்ளடிப்போம், அவ்வளோதான். அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவர். ஆனால் அதில் ஒரு நல்லவர். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கேள்விப்பட்டு மக்காவுக்கு வர்றார். வந்து யார்கிட்ட கேட்குறது? ஏன்னா யார் முஸ்லீமு யார் எதிரின்னு தெரில. எவன்கிட்ட எதிரிட்டு போய் கேட்டு அவன் கையில் நம்ம மாட்டி அவன் தான் நம்ம வெளியூர்காரங்கள் நம்மளை அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டான என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து யார்கிட்டையும் கேட்காம வந்து காபத்தில் வந்து உட்காந்துறாரு. யார்? அபூதர் ரிஃபாரி என்பவர் வந்து காபத்தில் உட்கார்றாரு. பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்துருக்குறாங்க. சின்ன வயசு பையன் அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்துருக்குறாங்க. அவங்க முஸ்லீம் ஆகிட்டாங்க. அவங்க உட்காந்து அப்படியே அமைதியாக காபத்தில் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க, துவா செய்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த நடவடிக்கை ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து இவருக்கு அபூதர் ரிஃபாரிக்கு வித்தியாசமாக தெரியுது. இது வந்து குறைஷியில் நடைமுறைக்கு இல்லையே, இந்த பையனை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, சரி இந்த பையன்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்து மெல்ல மெல்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு பேச்சு கொடுக்குறாரு. நீங்கள் யார், நீங்கள் எந்த கோத்திரம், இந்த ஊரா வெளியூரா அப்படின்னு கேட்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப கேட்குறாங்க, நீங்கள் யார்? நான் வந்து ரிஃபாரா கோத்திரம் சேர்ந்தவன் அபூதர், வெளியூர்லேருந்து வந்தேன், ஒரு வேலையாக வந்தேன், அப்படிங்க வந்து உட்காரலாமல் இலைப்பாரலாமன்னு வந்தேன் அப்படி இப்படின்ட்டு அப்படியே ரசூலுல்லாஹி பக்கம் பேச்சு ஆரம்பிக்கிறாரு. யாரோ ஒரு புதுசாக ஒரு மனுஷன் வந்துருக்கிறாராம், என்னமோ அவரை நபின்னு சொல்கிறாராம், அல்லாஹ் தான் வணங்கன்னு சொல்கிறாருமே அப்படின்னு அலி வித்தியாசமாக பார்க்குறாங்க. இவர் யார், இவருக்கு எப்படி தெரிஞ்சுது, இவர் நல்லவரா கெட்டவரா தெரியலையே, எதுக்காண்டி கேட்குறாரு அப்படின்னு அலி என்ன பண்ணுறான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இப்படி மாறி மாறி பேசும்போது ஒரு பாயிண்டில் 2 பேர் சந்திச்சிடறாங்க. அப்போ இவர் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன வேணும்னா அந்த மனிதரை சந்திக்கணும். அப்போ அலி சொல்கிறாங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் கூப்பிட்டு போகிறேன், ஆனால் என் கூட நீங்கள் வராதிங்க. என் கூட நீங்கள் வந்தீங்கன்னா நான் கூட்டு போகிறேன்னு குறைஷிகள் தெரிஞ்சிடும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் எப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி பயந்து அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் பரவுது பாருங்கள். இப்போ சொல்கிறாங்க, என் கூட வராதிங்க, நீங்கள் முன்னாடி நடந்து போங்க, நான் பின்னாடி வர்றேன், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நான் போக வேண்டாம், நீங்கள் போய்கிட்டே இருக்க, நான் பின்னாடி வந்துகிட்டே இருப்பேன், நீங்கள் எங்கேயாவது வலது பக்கம் திரும்பணும்னு சொன்னால் நான் சின்ன பொடிக்கல் எடுத்து அப்படி வலது பக்கம் போடுவேன், உங்களுக்கு எதிரில் நீங்கள் வலது பக்கம் திரும்பிடணும். இடது பக்கம் திரும்பணும்னு சொன்னால் ஒரு பொடி கல்லை தூக்கி இடது பக்கம் ஏறிவேன், நீங்கள் இடது பக்கம் திரும்பிடணும். இப்படி போங்க, நான் உங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு போகிறேன், யார்கிட்டையும் வந்து இதுக்கு வந்திருக்கேங்கிற சொல்லாதீங்க. யாராவது மக்கத்து முஷ்ரிக்கள் மக்கத்து காஃபிர்கள் யாராவது எதில் வந்தானா நான் டக்குன்னு என்ன பண்ணுறேன், செவுத்தாரமாக போய் ஒன்றுக்கு இருக்கிற மாதிரி உட்காந்துருவேன், நான் ஒன்றுக்கிற மாதிரி உட்காந்துருவேன், நீங்கள் என்ன பார்க்கக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் அலி ரலியல்லாஹு சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லிவிட்டு அதே மாதிரி அபூதர் ரிஃபாரி முன்னாடி போகிறாரு, பின்னாடி அலி ரலியல்லாஹு போகிறாங்க. அதே மாதிரி சொல்கிற மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் போய் நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போன உடனே அபூதர் ரிஃபாரி கேட்குறாரு, அல்லாஹ் பற்றி, ரசூலை பற்றி, ஆகிரத்தை பற்றி, அவங்களுக்கு வந்த வஹீ பற்றிலாம் கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பண்ண உடனே சகோதரர்களே அங்கனே அல்ஹம்துலில்லாஹ் அபூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கு சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நான் இப்போவே என்னோடய கவுமுக்கு போனேன், சமுதாயத்துக்கு போனோம், இப்போ என் சமுதாயத்துக்கு போனோம், இவ்வளோ பெரிய மகத்தான மார்க்கம் எனக்கு கிடச்சிருக்குது, நான் போய் என் சமுதாயத்தில் சொல்லாட்டேன், நான் எல்லாரும் குற்றவாளி ஆகிட மாட்டேனா, நான் போய் சொல்ல போகிறேன்னு நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இல்லை, அவசரப்படாது, இப்போ சொல்லாத, நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு நேரம் வரும், நீ அப்போ வந்து போய் மட்டும் இரு, ஏதாவது வியாபாரத்தோட வர வந்து போயிரு, நான் அல்லாஹ்வுக்கு என்னென்ன உத்தரவு வருது அதெல்லாம் உனக்கு சொல்கிறேன், ஆனால் நீ வந்து அவசரப்பட்டு சொல்லிடாத, ஒரு நேரம் வரும் அப்போ சொல்லு அப்படின்றாங்க. ஆனால் அவரால் தாக்க முடியல. இதே மாதிரி தான் அபூபக்கர் சித்திக் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனே என்ன சொன்ன, யாரை சொல்லதான், நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேணாம்பா சொல்லாத, தேவையில்ல பிரச்சனை வரும், சொல்ல இல்லை, யாரை சொல்லதான், என்னால் தாங்கிக்க முடியல. சகோதரே, இதுதான் அந்த ஈமான் என்ற நெருப்பு. அந்த நெருப்பு நமக்குள்ளே இருந்தால் அது உள்ளே அடங்கி போகாது. இன்றைக்கி நம்மளுக்குலாம் ஈமான் இருக்குது, ஆமாம் ஈமான் நெருப்பு இல்லை, ஈமான் ஜுவாலை இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இஸ்லாத்தை யார்ட்டையும் சொல்கிறது இல்லை. யாராவது வழியை வந்து இஸ்லாத்துக்கு வரனா கூட நீ இதுக்கு போய் இஸ்லாத்துலாம் வர்ற, நீங்களாம் இஸ்லாத்துலாம் வராதுப்பா, தேவையில்ல பிரச்சனை ஆகிடுப்பா, நவுது பில்லா. ஒருத்தன் விரும்பி இஸ்லாத்துக்கு வர்றேன்னு சொன்னால் கூட இன்றைக்கி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, எத்தனை ஜமாத்துகளில் இஸ்லாத்துக்கு வந்த பசங்க சொல்கிறாங்க, நான் அந்த ஜமாத்தில் போய் கேட்டேங்க, அவன் சொல்ல தம்பி இஸ்லாத்துலாம் வராதுப்பா, தேவையில்ல, ஊரில் பிரச்சனை ஆகிடும்பா அப்படின்றாங்க. நான் விரும்பி என்னை யாரும் வற்புறுத்துறாங்க, நான் விரும்பி அல்லாஹ்வோட மார்க்கத்தை ஏற்றுன்னு நினைக்கிறேங்க, என்னை யாரும் இஸ்லாத்தை சேர்க்க மாட்டேங்கிறாங்க ஊரில். நான் குரான் கேட்குறேன் தாங்க, நான் குரான் அல்லாஹ் எழுத்து என்ன பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கணும், தமிழ் தரிஜுமா தாங்க, யாரும் தரமாட்டேங்கிறாங்க, நீ சுத்தமில்லோட தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்படி நாமே அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் எதிராக இருக்கோம். காரணம் என்னக்கா, நாம் எல்லாம் பேரளவில் நாம்கே வாஸ்து முஸ்லீம்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாக. இல்லைன்னா ஈமானுடைய உணர்வு இருந்தால் சகோதரர்களே, எந்த வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும், நான் 60 வருஷம் வாழ்ந்துட்டேன், 70 வருஷம் வாழ்ந்துட்டேன், 80 வருஷம் வாழ்ந்துட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்கேனா? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யா அலி ஐ யஹ்தி அல்லாஹ் பிக்க ரஜுலன்,
உன் வாழ்க்கையிலே உன் மூலமாக ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பது இந்த உலகம் ஹைரும் என துன்யா மஃபியா, இந்த உலகத்தில் எல்லா செல்வத்தோட சிறந்தது நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, ஹைரும் மின் ஹுமரின் நாம், அரபு நாட்டு சிவப்பு ஒட்டகங்களை விட உங்களுக்கு ரொம்ப சிறந்தது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம யோசிச்சு பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதருக்காக களிமா சொல்லி கொடுத்துருக்கனா, ஒரு மனிதருக்காக இஸ்லாத்தை சொல்லியிருக்கனா, ஒரு மனிதருக்காக என் மூலமாக அவர் காது வரை இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கனா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அங்கே பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலோட பெர்மிஷன் கேட்குறாங்க, யார சொல்லலாம் எனக்கு அனுமதி தாங்க. ரசூல் இல்லை அபூபக்கர் வேணும், நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. இல்லை எனக்கு தாங்க, நான் இந்த ஹக்கை என் உள்ளத்தில் வந்ததுக்கப்புறம் நாமே சொல்லாமல் இருந்தால் எப்படி நான் சொல்கிறேன். நேராக காபத்துல்லாவுக்கு போனாங்க. காபத்துல்லா கல் மேலே ஏறினாங்க. மக்களே, அதுவரை அபூபக்கர் யார்? மக்காவுடைய மிகப்பெரிய ஜவுளி வியாபாரி, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், காதில் குதாத். காதில் குதாத்னு என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கபிலாவுக்கும் ஒரு ஜட்ஜ் இருப்பார். அங்கே பல கபிலாவும் இருப்பாங்க இல்லையா, ஜுர்ஹூம், மஹ்சூம், சகீஃப், இப்படி பல கோத்து, ஹவாசின், குரைஷி, ஹாஷிமி, இப்படி பல கோத்திரங்கள் இருப்பாங்கல்ல. அந்த ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒரு தலைவர் இருப்பார், ஒரு காசி இருப்பார். அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அந்த காசி தான் கூப்பிட்டு கேட்பாங்க. காசி கூப்பிட்டு கேட்பாங்க, அவர் தான் தீர்ப்பளிப்பார், அந்த கோத்திரத்தில் ஏற்றுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒரு காதி இருப்பாங்க. கடைசியாக என்னன்னு சொன்னால், அதை மாவட்ட நீதிபதி மாதிரி, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நீதி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி, எந்த மாவட்ட நீதிபதியிலும் பிரச்சனையாகட்டா, அந்த தீர்ப்பில் திருப்தி இல்லாட்டா அப்பீலுக்கு வருவாங்கல்ல, ஹைகோர்ட்டு அல்ல சுப்ரீம் கோர்ட்டு, அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தான் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த கபிலாவுடைய ஜட்ஜி காதி தீர்ப்பளித்து அந்த தீர்ப்பில் திருப்தி இல்லாட்டா அப்பீலுக்கு எங்கே வருவாங்க? மேல்முறையீடுக்கு ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. அப்படி மிகப்பெரிய ஜவுளி வியாபாரி, காதில் குதாத், நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி, உச்ச நீதிபதி என்ற பதவியில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேர காபத்துல்லா செவரில் ஏறினாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹு அக்பர். நான் அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் ஈமான் இழந்துறாங்க நினைக்கிறோமோ. அல்லாஹ் மன்னிப்பானாக, நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்ம பள்ளிவாசலுக்கு ஒரு எம்எல்ஏ வராரு, ஒரு எம்சி வராரு, அல்லது ஒரு ஏதாவது ஒரு கவுன்சிலர் வராரு, வணக்கம் பையனா, நம்ம வணக்கம் அப்படிங்கிறோம். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய பாவம். அவங்க வணக்கம் சொன்னால் அவங்க எல்லாத்தையும் வணங்குவாங்க. கல்லை, மண்ணை, கழுதையை, குதிரையை, பாம்பை, தேலை, பாச்சானை, பூரானை எல்லாத்தையும் வணங்குவாங்க. அந்த மாதிரி மனுஷனையும் வணங்குவாங்க. ஆனால் முஸ்லீம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று ஈமான் கொண்டவன், அவன் போய் கண்டவங்கள வணக்கம் சொல்லலாமா? வணக்கம்னா என்னங்க அர்த்தம்? நான் உன்னை வணங்குறேன்னு அர்த்தம். நான் உன்னை வணங்குறேன். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு ஈஸியாக நம்ம வணக்கங்கிறோம், அவன் வணக்கம் சொல்ல நம்மளும் வணக்கன்றோம். பெரிய தப்புங்க. இன்றைக்கி ஈஸியாக இன்றைக்கி இன்னொரு பெரிய ஃபேஷனுக்கா ஒரு ஊர் பள்ளி முத்தவள்ளி, அந்த முத்தவள்ளி வந்து வாங்க என் கோயிலுக்கு வாங்க, இவர் கோயிலில் போய் நிற்கிறாரு. அல்ல எலெக்ஷன் நிற்கிறான் ஒரு முஸ்லீம், அற்பமான ஓட்டு வாங்குறதுக்கு கோயிலில் போய் பொட்டு வச்சா தான் ஓட்டு வாங்க முடியும்னா தாராளம் பொட்டு வாங்கிக்கிறான், ஒட்டு வச்சுக்கிறான். சாமி கம்மி எடுத்து கும்பிட கை எடுத்து கும்பிட்றான், பரிவட்டம் கட்டிக்கிறான், தலையில் கும்பத்தை தூக்குறான், மாலை போட்டுக்கிறான், எல்லாம் காவி ட்ரெஸ் போட்டுக்கிறான், எல்லாத்தையும் இழந்துடுறான் அற்பமானது ஓட்டுக்காக. அருமைக்குரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் கொண்டு மேலே காபத்துல்லா செவர் மேலே இருந்தாங்க. அல்லாஹ்வை ரப்பாகவும் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகவும் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னாங்க. உடனே குறைஷிகள்லாம் போட்டு அடி அடிக்கிறாங்க. யாரை? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை போட்டு அடிக்கிறாங்க. அடின்னு அடிக்கிறாங்க. மயக்கமாயி ரத்தம், மூஞ்சிலாம் ரத்தம், அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறாங்க. வீட்டில் கொண்டு வச்சு மருத்துவம் முதல்ல கண் விழித்த உடனே அவங்க கேட்ட முதல் வார்த்தை, கைஃப ஹபீபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னோட தோழர் முகமது எப்படி இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்களா? என்னால் அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லையே. அவங்க சொன்னாங்க, வேண்டாம் சொல்லாதான் சொன்னாங்க, நான் தான் அவசரப்பட்டு சொன்னேன், எனக்கு இந்த நிலைமை, இதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரலையே. எடுத்தோன்னே தான் கேட்டாங்க முதல் வார்த்தை கண் விழித்த உடனே. சோழல் இப்படி சஹாபாக்கள் தியாகம் செய்து வளர்ந்த மார்க்கம் தான் இந்த மார்க்கம். அப்புறம் அபூதர் கிஃபாரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுட்டு போன அதே மாதிரி இன்னொரு கூட தௌஸ் என்ற சொல்லக்கூடிய கூட்டம், அந்த தௌஸ் கோத்திரத்தை சார்ந்த ஒரு துஃபைல், இவரும் வர்றாரு, மக்காவுக்கு வர்றாரு. அவரும் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு, துஃபைல் தூசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன் கவுமட் சமுதாயத்தில் போய் சொல்கிறாரு. அந்த ஒட்டுமொத்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்படி இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பரவ இஸ்லாத்தின் எதிர்ப்பும் நாளுக்கு நாள் பரவிக்கிட்டே வருது. இஸ்லாத்தின் எதிர்ப்பும் நாளுக்கு நாள் பரவிக்கிட்டே வருது. இந்த நிலையில் மக்காவுக்கு நெருக்கமான தொடர்புள்ள எல்லா விதத்திலும் வியாபார ரீதியாக, கொடுக்கல் வாங்கல் ரீதியாக, உறவு ரீதியாக தொடர்புள்ள ஊர் எதுனா யஸ்ரிப். மக்காலேருந்து 400 கிலோமீட்டர் யஸ்ரிப். இந்த யஸ்ரிப்புங்கிறது என்ன? மதீனா முனவ்வரா. இன்றைக்கி மதீனான்னு சொல்கிறோமே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருக்கு போன பிறகு தான் அந்த ஊருக்கு பேர் மதீனத்துல் முனவ்வரா, ஒளிமயமான பட்டணம் என்ற பெயர் பெறுகிறது. மதீனத்துல் முனவ்வரா ஒளிமயமான பட்டணம். அந்த ஒளி ரசூலுல்லாஹ் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் அந்த ஊருக்கே ஒளி கிடச்சிது. அது வரைக்கும் அந்த ஊருடைய பேர் வந்து யஸ்ரிப். இந்த யஸ்ரிப்புடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால்,
அங்கே குறைஷிகள், அதாவது காஃபிர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, யூதர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. யூதர்களும் இருக்கிறாங்க. யூதர்கள் விரட்டப்பட்ட, பல்வேறு உலகத்திலிருந்து விரட்டப்பட்ட யூதர்கள் ஒரு கட்டத்தில் வந்து மதீனாவில் அடைக்கலமாக இருக்காங்க. அந்த யூதர்கள் 3 குரூப்பாக இருக்கிறாங்க. பனு குரைதா, பனு நதீர், பனு கைனுக்கா. பனு குரைதா, பனு நதீர், பனு கைனுக்கா என்று சொல்லக்கூடிய 3 குரூப்பாக இருக்காங்க யூதர்கள். அங்குள்ள குறைஷிகள் இருக்கிறாங்கல்ல, சிலை வணங்கிகள், இவங்க வந்து 2 குரூப்பாக இருக்காங்க. ஹஸ்ரஜ் ஹவுஸுக்கு 2 குரூப்பாக இருக்கிறாங்க. இவங்க 3 குரூப்பாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள அடிக்கடி இவங்க வந்து அவங்களை ரொம்ப மதிப்பாங்க. யார்? இந்த ஹஸ்ரஜ் ஹவுஸ் வந்து யூதர்கள் ரொம்ப வேதக்காரங்க, ரொம்ப மார்க்கம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் புண்ணியவானுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மதிப்பாங்க. ஆனால் அவங்க இவங்களை ரொம்ப மட்டமாக நினைப்பாங்க. எல்லாம் சிலை வணங்கிங்க, எல்லாம் ஒன்றும் தெரியாது முட்டா பயலுங்க அப்படின்னு இவங்களை ரொம்ப மட்டமாக நினைப்பாங்க. எப்படி நம்ம ஊரில் ஆரியர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே பிராமணர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு முதல் இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே ஆரியர்கள், இந்தியாவுடைய பூர்வ குடியில் இருந்தால் திராவிடர்கள் தான். இந்தியாவுடைய பூர்வ குடிகள், பரம்பரை குடிகள், பாரம்பரிய குடியில் இருந்தால் திராவிடர்கள். ஆரியர்கள்லாம் யார்? பிராமணர்லாம் யார்? சிந்து சமவெளி பகுதியிலிருந்து, மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து சிந்து சமவெளி வழியாக ஹைபர் போலன் என்ற 2 கணவாய்கள், அந்த கணவாய் வந்து இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. ஹைபரும் பாகிஸ்தானில் இருக்குது, போலனும் பாகிஸ்தானில் இருக்குது. அந்த ஹைபர் போலன் என்ற அந்த கணவாய் வழியாக ஆடுபாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க தான் இந்த ஆரியர்கள். இங்கே வந்து இவன் வந்து இவனுடைய ஆரிஜின் வந்து யூதர்கள். மத்திய தரைக்கடல் பகுதியில் மெடிட்டரேனியன் சி பக்கத்தில் வாழ்ந்த யூதர்கள் தான் இவனுடைய ஆரிஜின், இவனுடைய ஒரிஜினல். இவங்களோட பாரம்பரியம் சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்க சொல்கிறாங்க, இவங்க வந்து எப்படி யூதர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆரியர்கள் இயல்பாகவே எப்படிப்பட்டோன்னு சொன்னால், எங்கே போனாலும் ஏமாற்றி பிழைக்கிறவன். யூதர்களுடைய பழக்கம், எங்கே போனாலும் யூதர்கள் அப்படி தானே ஏமாற்றி பிழைப்பான், டாமினேட் பண்ணுவான். அந்த மாதிரி இந்த யூதர்களும் அவன் புத்தி தான் இவனுக்கும், எங்கே போனாலும் ஏமாற்றி பிழைப்பான், டாமினேட் பண்ணுவான். அப்படி இங்கே இருந்த பூர்வ குடியில் யாருன்னா திராவிடர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். இவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, எழுத்தறிவு கிடையாது, பெரிய மார்க் எல்லாம் கிடையாது, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன வேலை. ஆனால் இவன் படித்து உணர்ந்தவன் யார்? ஆரியர்கள். வேதம் படித்தவன், வேதம் கற்று உணர்ந்தவன், ரிக் யஜூர் தாம சாம அதர்வன என்ற எல்லா 4 வேதங்களையும் படித்தவன். இவன் ரொம்ப படித்தவங்க வந்த உடனே இந்த மக்கள்லாம் அந்த மக்களை சாமி சாமி அப்படின்னு சொல்லி கும்பிட ஆரம்பித்தாங்க. சாமி அப்படின்னு கும்பிட ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாம் வேதம் படித்தவங்க, பிராமணால் பெரியவங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கே தான் மூட நம்பிக்கை இருக்குல்ல, பிராமணன் ரொம்ப சுத்தமாக இருப்பான், பிராமணன் ரொம்ப க்ளீனாக இருப்பான், பிராமணன் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மூட நம்பிக்கை, இந்த மித்து, இந்த கற்பனையை ஏற்படுத்தியவர்கள் இந்த பிராமணர்கள். பிராமணன் அவன் உயர்ந்தவங்க, உயர்ந்த ஜாதி. இதைத்தான் என்ன பண்ணான் அவன் வந்து, அதை வந்து வர்ணாசிரமாக கொண்டு வந்தான். மனு தர்மங்கிற பேரில் வர்ணாசிரமாக கொண்டு வந்தான். எப்படி கொண்டு வந்தான்? பிரம்மனுடைய தலையிலேருந்து பிறந்தவங்களாம் நாங்கள் இப்போ ஆரியர்கள், அதாவது இப்போ பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் பிராமணன், பிரம்மனுடைய தோல்லேருந்து பிறந்தவன் வைஷ்ணவன், பிரம்மனுடைய முட்டியிலேருந்து பிறந்தவன் சத்திரியன், பிரம்மனுடைய காலிலேருந்து பிறந்தவன் தான் சூத்திரன். அதாவது சூத்திரர்கள்லாம் திராவிடர்கள், இந்த தலித்துகள் இவங்களாம் சூத்திரர்கள் அப்படின்னு என்ன பண்ணால், பிராமணனுடைய நிலைமை என்ன, சூத்திர நிலைமை என்ன சொல்லி இவனே ஒரு கற்பனையாக ஒரு கதை எழுதுனான். அந்த கதைக்கு பேர் மனுசாஸ்திரம்னு பேர் வச்சான். மனுசாஸ்திரம். அதில் எந்த அளவுக்கு எழுதுனான்னு சொன்னால், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மனுசாஸ்திரம் எந்த அளவுக்கு எழுதுனான்னு சொன்னால், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், உதாரணமாக அந்த மனுசாஸ்திரத்தில் இருக்குது, ஒரு திராவிடனுக்கும் ஒரு ஆரியனுக்கும் சண்டை வச்சுன்னு வச்சுங்க. அதாவது ஒரு சூத்திரனுக்கும் ஒரு பிராமணனுக்கும். பிரம்மனுடைய காலிலேருந்து பிறந்த சூத்திரன் இல்லையா, கீழ் ஜாதி, அவனுக்கும் மேல் ஜாதியான பிராமணனுக்கு சண்டை வந்து அந்த சூத்திரன், அந்த திராவிடன் இந்த ஆரியனை கொண்டுட்டான்னு வைங்க. இந்த கீழ் ஜாதியில் உள்ள இந்த சூத்திரன் மேல் ஜாதியான பிராமணனை கொலை பண்ணிட்டான்னு சொன்னால், அதற்கு பகரமாக இந்த சூத்திரனையும் கொலை செய்ய வேண்டும். அதற்கு பகரமாக சூத்திரனையும் கொலை செய்யணும். ஓகே, அவன் கொலை பண்ணிட்டான், பழிக்கு பழி இவனையும் கொலை பண்ணுறாங்க. இது நியாயம். அடுத்த வார்த்தை தான் அநியாயம். அதே நேரத்தில் ஒரு பிராமணன் சூத்திரனை கொலை செய்து விட்டால், அதற்கு பகரமாக அந்த பிராமணனுக்கு தலையை வெட்டக்கூடாது, தலை மயிரை வெட்டணும். எவ்வளோ நியாயம் பார்த்தீங்களா? அப்போ உன் உயிர், சூத்திரனுடைய உயிர் பிராமணனுடைய மயிருக்கு சமம். அதை பிராமணனுக்கு மொட்டை அடிச்சிடணுமா? சூத்திரனை கொலை பண்ணிட்டா பிராமணனுக்கு தண்டனைனா மொட்டை அடித்தா போதும். அதாவது உன்னுடைய உயிர், ஒரு சூத்திரனுடைய உயிர் பிராமணனுடைய, நான் மயிருங்கிறது இது வந்து ஒரு அசிங்கமாக சொல்லலை, மயிருங்கிறது ரோமத்துக்கான சொல்கிறது. அப்போ உன்னுடைய, நான் எதுகை முனைக்கான சொல்கிறேன், உன்னுடைய உயிர் பிராமணனுடைய மயிருக்கு சமம். இதுதான் மனுசாஸ்திரம். ஒரு சாம்பிள் மனுசாஸ்திரம் இருக்குது.
ஒரு சாம்பிள். இதை இந்த மனு சாஸ்திரத்தை ஒழிக்கணும்னு சொல்லி தமிழகத்தில் ஈவே ராமசாமி பெரியார் போராடினார். இன்றைக்கி திருமாவளவன் மாதிரி ஆளுங்க போராடுறாங்க. அதே மாதிரி நம்முடைய உதயநிதி மாதிரி ஒரு மானமுள்ள திராவிடர்கள் அவங்க சனாதானத்தை சனாதானம் இதெல்லாம் ஒன்று தான். இந்த சனாதானம், இந்த மனு சாஸ்திரம் இதெல்லாம் ஒன்று தான், ஒழிக்கணுங்கிறாங்க. இப்படி ஒழிக்க சொன்னால் யார்? இந்த மனு தர்மத்தால் பாதிக்கப்பட்டவர் யார்? திருமாவளவன் மாதிரி தலித்துகள் இந்த மனு தர்மத்தால் பாதிக்கப்பட்டவங்க, இதோட அநியாயத்தால் பாதிக்கப்பட்டவங்க. இந்த மாதிரி திருமாவளவன் மாதிரி ஆளுங்க ஏன்பா இந்த மாதிரி அநியாயமாக பண்ணுறீங்க, இந்த மனு தர்மத்தை ஒழிக்கணும்பா, இதில் இந்த மாதிரி அநியாயம் இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னால் உடனே இந்த பிராமணர்கள் என்ன சொல்லணும்? இந்த ஆரியர்கள், சங்கிகள் என்ன சொல்லணும்? ஏய் திருமாவளவனே, மானமுள்ள ரோஷமுள்ள இருந்தா, தைரியமாக இருந்தா வாட மனு சாஸ்திரம் எடுத்துகிட்டு பார்க்கலாம், நேருக்கு விவாதம் பண்ணுவோம், எங்கள் மனு சாஸ்திரத்தை பற்றி சொல்கிறதெல்லாம் பொய், நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சவால் விட்டால் நியாயம். எங்கள் மனு சாஸ்திரத்தை எப்படா குறை சொல்லலாம்? நீ எங்கள் மனு சாஸ்திரம் சத்தியம் இருக்குது, சத்தியம் உண்மை, வா நேரடி விவாதம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உண்மை, ஒரு தைரியம், ஒரு ஆண்மகன். திருமாவளவன் மனு சாஸ்திரத்தில் குறை இருக்குதுன்னு சொன்னால் இவன் பதிலுக்கு ஏன் குரானில் குறை இல்லையா? ஏன்னா குரான் என்னடா பண்ணிச்சு உங்களை? குரானில் குறை இல்லையா? நீ குரானை பற்றி பேசுவியா? இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் திருமாவளவன் ஒரு பஜாரில் போகிறாரு சாப்பிட்றதுக்கு, ஒரு ஃபுட் கோர்ட்டுன்னு வைங்க, ஒரு ஃபுட் கோர்ட்டில் போகிறாரு. இந்த பக்கம் பூரா எல்லாம் பிராமணால் வெஜிடேரியனாக இருக்குது, இந்த பக்கம் பூரா எல்லாம் நான் வெஜிடேரியனாக இருக்குது. இந்த வலது பக்கம் பூரா வெஜிடேரியன் ஹோட்டலாக இருக்குது, இடது பக்கம் பூரா நான் வெஜிடேரியனாக இருக்குது. திருமாவளவன் என்ன பண்ணுறாரு? ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் திருமாவளவன் மாதிரி ஆளுங்க தலித் தலைவர்கள் இந்த இந்து தர்மத்தாலும் மனசாஸ்திரத்தாலும் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், நேரடியாக பழிவாங்கப்பட்டவர்கள், அநீதம் இழைக்கப்பட்டவர்கள், அட்டூழியம் இழைக்கப்பட்டவர்கள், இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல, அவர்களால் தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் ஒடுங்கியவர்கள் அல்ல, பிராமணர்களால் ஒடுக்கப்பட்டவர்கள். இப்படி தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு பழிவாங்கப்பட்டு பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் கேட்குறாங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? குரானில் இல்லையா? அதுதான் உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஃபுட் கோர்ட்டில் போகிறான், போய் அங்கே பார்த்தா பிராமணால் ஹோட்டல் தயிர் சாதம் வச்சுருக்கான். திருமாவளவன் பார்க்குறாரு, திருமாவளவன் மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் பார்க்குறாங்க, தலித்துகள் பார்க்குறாங்க. சரி, பிராமணால் தயிர் சாத கடை நன்னா இருக்கும், ஏன்னா பிராமணாலும் சுத்தமாக இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு மித்தை ஏற்படுத்தியிருக்காங்கல்ல, பிராமணாலும் சுத்தமாக இருப்பாங்க, சுத்தபத்தமாக இருப்பாங்கன்னு. அதை நம்பி என்ன பண்ணார் பாவம், அந்த கற்பனை நம்பி ஒரு பிராமணால் ஹோட்டலில் போய் தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்றாரு. ஒரு உதாரணம் விளங்கத்துக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்றாரு, பார்த்தா அதில் கரப்பாம்பூச்சி செத்து கிடக்குது. பிராமணா சுத்தபத்தமான பிராமணால் ஹோட்டலில் தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டா ஒரு கரப்பாம்பூச்சி செத்து கிடக்குது. அப்போ திருமாவளவன் கேட்குறாரு, ஏன்டா பிராமணால், உன் மேலே நம்பி தானே வந்தேன், நீ சுத்தபத்தமாக இருப்பியே, ரொம்ப க்ளீனாக சமைப்பியே, இப்படி தானே ஒரு கற்பனை ஏற்படுத்தி வச்சிருக்கேன், அதனால் நம்பி தானே வந்தேன், இதில் கரப்பாம்பூச்சி செத்து கிடக்குது, இது அநியாயமா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த பிராமணால் செத்து சொல்கிறாரு, அடே திருமாவளவா, ஏற்ற கடையில் பார், பாய் கடையில் அங்கே சாப்பாட்டில் ஒரு கோழி செத்து கிடக்குது, சாப்பாட்டில் ஆடு செத்து கிடக்குது, சாப்பாட்டில் முழு மாடு செத்து கிடக்குது, அதெல்லாம் கேட்க மாட்டேன், ஒரு சாதாரண கரப்பாம்பூச்சியை பற்றி பேச வந்துட்டேலா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குதுங்க. பாய்க்கடையில் பிரியாணியில் என்ன செத்து கிடக்குது? கோழி செத்து கிடக்குது, அதை கேட்க மாட்டேன். ஆடு செத்து கிடக்குது, அதை கேட்க மாட்டேன். மாடு செத்து கிடக்குது, அதை கேட்க மாட்டேன். ஆனால் ஒரு கரப்பாம்பூச்சி செத்து கிடக்குது பெருசாக கேட்பியா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. நீ சொல்லு, அடே அப்படிலாம் இல்லைப்பா, கரப்பாம்பூச்சியோட உடம்புக்கு நல்லது அப்படிதான் சொல்லு, ஏமாத்து. தயிர் சாதம் கரப்பாம்பூச்சி தொட்டுக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய மனசாஸ்திரத்தில் அப்படி தான் இருக்குது அப்படி சொல்லி ஏமாத்து. இல்லை ஆதாரப்பூர்வம் நிரூபி. கரப்பாம்பூச்சியை அமெரிக்காவில் உள்ள லேபில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, ஐரோப்பாவில் உள்ள ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறாரு, கோமியம் குடித்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிற மாதிரி கரப்பாம்பூச்சி தின்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அதை சொல்லு, இதே போய் சொல்லு. அதை விட்டு அங்கே பிரியாணியில் கோழி செத்து கிடந்தா தானே அதுக்கு பேர் பிரியாணி, ஆடு செத்து கிடந்தா தான் அதுக்கு பேர் மட்டன் பிரியாணி, மாடு செத்து கிடந்தா தான் அதுக்கு பேர் பீஃப் பிரியாணி. நீ அதை போய் அங்கே ஆடு செத்து கிடது, கோழி செத்து கிடது, அதை கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. குரானில் கேட்க மாட்டியா? சகோதரர்களே, எதற்காக இந்த விஷயங்களை சொல்கிறேன் என்றால், இப்படித்தான் யூதர்கள் என்ன பண்ணாங்க, மதினாவிலே ஹஸ்ரஜ் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை ஒடுக்கப்பட்டவர்களாக ஆக்கி அடக்கி ஆண்டாங்க. நீங்களாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, நாங்களும் அப்படி வேதக்காரர்கள், நாங்களாம் வேதம் கொடுக்கப்பட்டவங்க, வேதக்காரர்கள் அப்படின்னு அடக்கி ஆண்டாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களுக்கு இவங்க எப்போ சண்டை வந்தால் யூதர்கள் வந்து இவங்களை பயமுறுத்துவாங்களாம். எப்படி? இந்த பாரு, நபி ஆகிர் ஜமான் வரப்போகிறாரு, கடைசி காலத்து நபி வரப்போகிறாரு, அந்த நபி வந்தால் எங்கள்லேருந்துலாம் வருவார், அவர் வந்தார்னு வச்சுக்க, காபத்துலால போய் ஒரு துவா கேட்டால் போதும், நீங்களாம் நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு பயமுறுத்துவாங்க. இவங்க பாவம், ஐயோ சாமி வேணாம் சாமி, விட்டு சாமி அப்படின்னு வாங்க. இப்படி இந்த ஹஸ்ரஜ் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய சிலை வணங்கிகளை இந்த யூத கிறிஸ்தவர்கள் அடக்கி வச்சுருந்தாங்க. இந்த கட்டத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்தி மதீனாவுக்கு போகுது.
அங்கே மதீனாவிலே ஒரு யூத அறிஞர் இருக்காரு, அபு ஹையபான். அந்த யூத அறிஞர் என்ன பண்ணுறாரு, ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. திடீர்னு ஒரு செய்தியை சொல்கிறார் மக்களுக்கு மத்தியில். எல்லாம் அப்படி திகைச்சு போயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன செய்தி நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணுமே.